இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். வாரத்தில் 2 நாள் இல்லை வாரத்தில் 1 நாள் கட்டாயம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது இந்த சாம்பார் தான். வெள்ளி செவ்வாய்ன்னு எடுத்துட்டினாலே எல்லோரும் பருப்பு தான் நம்ம வைப்போம். இந்த பருப்பை நம்ம எப்படி ஒன்று போல் வேக வைக்கலான்னு சொல்லி தான். காலையில் அவசரமாக முழித்து வேலை செய்யும்போது கூட குக்கர்லேயே பருப்பு வேக போட்டாலும் சில நேரத்தில் பருப்பு வெந்து வராமல் திட்டாக இருந்தாப்புல இருக்கும். ஒன்று போல் பருப்பு குழைய வச்சு எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தினா கூட பருப்பு ஒன்று போல் நமக்கு வெந்து கிடைக்கும். துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம வேக வைக்கும் போது ஒரு சின்ன துண்டு தேங்காவை கட் பண்ணி உள்ளே போட்டு வேக வச்சோன்னா பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று போல் நமக்கு வெந்து குழஞ்சி வந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சா இதை செஞ்சு பாருங்கள். மழை டைமில் நல்லா மழை தண்ணியை நம்ம பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு சமையலுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த பருப்பை வேகப்படும் போது சீக்கிரத்திலே வெந்துடும். சாம்பார் நல்ல மணமாக இருக்கணும்னு சொல்லி நெய் விடுவோம். ஆனால் பருப்பு வேக வைக்கும் போது நெய் 1 ஸ்பூன் விட்டாலும் சீக்கிரம் வெந்துடும். இல்லை ஒரு வத்தலை நம்ம போட்டு வேக வச்சாலும் பருப்பு ஒன்று போல் வெந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.